இந்தியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம ராஜி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம கதிருமே ரூம்குள்ள வராங்க. என்ன ராஜியோட முகமே சரியில்லை. ராஜி உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு நீ எதுக்காகவோ அழுதுகிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அம்மாவை மீனாக்கா ரொம்பவே கண்டபடி பேசிட்டாங்க. அம்மா ரொம்பவே அப்செட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. சரி விடு ராஜி, ஏதோ தெரியாமல் அப்படி அவசரத்தில் பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்படியே பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் இங்கே சுகன்யா வந்து இந்த குமார் நம்ம கதிரை வந்து ஷர்ட்டை பிடிச்சி பயங்கரமாக அடி வெளுத்து வாங்கினாங்க இல்லையா, அதை வந்து அந்த வீடியோவை இங்கே ராஜுக்கு அனுப்பி விடுறாங்க. ராஜி அதை பார்த்துட்டுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க, பயங்கர கோவமாக படுறாங்க. அவனுக்கு என்ன உரிமை இருக்குது நம்ம புருஷனை அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக வெளியே வராங்க. என்ன ராஜி இங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருந்தா, முகமெல்லாம் ஒரு மாதிரி மாறி போய் வெளியே ஓடுறா, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிருமே பின்னாடியே போகிறாங்க. இப்போது இங்கே நம்ம ராஜி பயங்கர கோவமாக அங்கே குமாரை போயிட்டு ஷர்ட்டை பிடிச்சி பயங்கரமாக அடிக்கிறாங்க. ஏய் என்னடி, எதுக்காக என் ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்க, ஃபஸ்ட்டு ஷர்ட்டை விழுடி, இல்லைனா உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. டேய் என்னடா பண்ண முடியும், நான் அப்படி என்ன தான் பண்ண முடியும், எதுக்காக கதிரை அடித்த, அவன் எப்போவுமே தப்பு பண்ணியிருக்க மாட்டான், நீ தான் எப்போவுமே தப்பு பண்ணுறவன், ஃப்ராட் பண்ணுறவன், எதுக்காகடா என் புருஷனை அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அப்போ தான் நம்ம வடிவு மாறி எல்லாருமே இங்கே பாரு ராஜிமா, ஃபஸ்ட்டு ஷர்ட்லேருந்து கையெடு, என்னாச்சு, டே குமார் என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சத்தம் கேட்டு கோமதி அதுக்கப்புறம் நம்ம மீனா எல்லாருமே வராங்க. ராஜியை பக்கமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது இங்கே நம்ம குமார் பயங்கர கோவமா, அப்பதா இந்த கதிர் நம்ம பழனி சித்தப்பா கடைக்கு வந்திருந்தான், அதனால தான் இவன் ஏதோ வேவு பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு எதுக்குடா வந்தா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கப்பவே ராங்காக பேசினான், அதனால தான் ஒரு அடி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் ஏன்டா எதுக்காகடா ரொம்ப விலை கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அப்பத்தாவுமே அழுகுறாங்க. அவ்வளோதான், இந்த ரெண்டு குடும்பமும் இனிமே சேரவே சேராது, நான் செத்து போனால் கூட ஒன்றும் சேராது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே வடிவு வாங்க அத்தை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம இது சுகன்யா வந்து கடையில் ரொம்பவே தீவிரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பழனியோட கடைக்குமே நிறைய கூட்டம் வருது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம பாண்டி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இந்த பழனி பையன் எல்லா கஸ்டமரையும் அவன் பக்கம் இழுத்துக்கினான், நம்ம கடையோட வியாபாரமே கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கர யோசனையில் இருக்காங்க. இப்போ தான் இங்கே மயிலோட அப்பாவும் மயிலும் கடைக்கு வராங்க. இங்கே மயில் இருந்துட்டு என்ன மாமா என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. புரியுது மாமா நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பழனி சித்தப்பா கடை நல்லா ஓஹோன்னு ஓடிக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறது, நம்ம கடையோட வியாபாரமே கம்மியாயிடுச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்ப்பா மயிலே, அப்படியெல்லாம் நம்ம கடையோட வியாபாரம் கம்மி ஆகாது, அப்படியே கம்மியானாலும் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, எதுக்காகவும் இந்த பாண்டியன் துவண்டு நின்ற மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் சொல்கிறாங்க. சரிங்க மாமா நீங்கள் அதை நினச்சாலாம் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நம்மளோட கடையுமே நல்லபடியாக தான் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம மாணிக்கம் இருந்துட்டு என்ன சம்மந்தி, நம்ம கடையிலேயே வேலை பார்த்து உங்கள் கடையிலேயே வேலையெல்லாம் கற்றுக்கிட்டு உங்களுக்கே இப்படி துரோகத்தை பண்ணிட்டு போயிட்டானே இந்த பழனி, அதனால தான் வைக்க வேண்டிய ஆளுங்களை எங்கெங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும் சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு. சரி விடுங்க சம்மந்தி, நடந்தவே பேசினா எல்லாருக்கும் கஷ்டம்தான், தேவையில்லாமல் அவனை பற்றி பேசி நம்ம எதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே சக்திவேல் வந்து பயங்கர கோவமாக சுகன்யாவை பார்த்து பேசுகிறாங்க. என்னம்மா சுகன்யா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, உன்னால் தான் இப்போது குமார் அந்த ராஜி கையில் அடி வாங்கி நடுத்தெருவில் எல்லாருக்கிட்டேயுமே அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மாமா பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா உனக்கு ஒன்றுமே புரியாது, இங்கே நடந்த சண்டையெல்லாம் வீடியோ எடுத்து ராஜிக்கு அனுப்பி விட்டுருக்க, அது எல்லா விஷயம் தெரிஞ்சு தான் வந்திருக்கேன். என்ன குமார் நல்லபடியாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, குமார் அடி வைக்கணும், அவனை அவமானப்பட வைக்கணுன்றதுக்காகவே நீ வீடியோ எடுத்து அந்த ஓடுகாலி ராஜிக்கு அனுப்பி விட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு திக்கி திணறாங்க. நீயும் பழனியும் ஏதோ கடை வச்சு நல்லா பொழைக்கணும், நீங்கள் நல்ல இடத்துக்கு உழைச்சி முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு கடையை வச்சு கொடுத்தா நீ ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்போது உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணுற ஆளா நீ, அப்படி தான் அந்த பாண்டி பரதேசி குடும்பத்துக்கும் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க, இப்போது எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும்
துரோகம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சுகன்யா இருந்துட்டு, என்ன மாமா வாய் கவுந்தபடியெல்லாம் பேசுகிறீங்க? என்ன உங்கள் பணத்துலையா நீங்கள் கடையை வச்சு கொடுத்தீங்க? என் புருஷனுக்கு என்ன பங்கு சேர வேண்டியது இருக்கோ அதுதான் கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு சேர வேண்டிய சொத்து சுகம் பணம் வீடுன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா எங்கள் பங்கு கேட்குற மாதிரி பேசுகிறாங்க. உடனே சக்திவேலுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஓஹோ! நீ அவ்வளோ பெரிய ஆளா? இங்க பாரும்மா சுகன்யா, அது ஒன்றும் என் அப்பா சம்பாதிச்சது இல்ல. ஏதோ கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு வச்சிருந்தாரு. எங்களுக்கு தொழில கற்றுக் கொடுத்தாரு. மற்றபடி அவர் சொத்து சுகமெல்லாம் சேர்த்த கிடையாது. என் அண்ணனும் நானும் கஷ்டப்பட்டு நாங்கள் வீட்டை கட்டினோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய சொத்து, இந்த பெரிய பெரிய ஃபேக்ட்ரி அது எல்லாத்தையுமே நாங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கணும். இதிலெல்லாம் என் தம்பிக்காரனுக்கெல்லாம் அவ்வளோவா சொத்தெல்லாம் வந்து சேராது. நீ கனவுல கூட நினச்சி பார்க்காத. ஏதோ என் தம்பி பொழைக்கிட்டோம், மற்றவங்க கிட்ட எடுபடியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கடையவே வச்சு கொடுத்தோம். நீ என்னடானா ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சக்திவேல் வந்து சொல்கிறாங்க, உனக்கு கணக்கு வச்சு கொடுத்ததே அதிகம். சரி, இந்த கடையிலையும் உனக்கு பங்கு தான். அதாவது இந்த கடையில் வர வருமானம் எல்லாமே 3 பங்காக பிரியணும். எவ்வளோ வந்துச்சு, எவ்வளோ சேல் பண்ண, எத்தனை ரூபா பணம் வந்திருக்கு, எவ்வளோ லாபம் அப்படின்றதெல்லாம் பிரித்து எடுத்து வை, எனக்கு கணக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் வந்து கேட்கவும், இதை கேட்ட சுகன்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன மாமா என்னென்னமோ பேசுகிறீங்க? இந்த கடையில் கஷ்டப்பட்டு நின்று வேலை பார்க்குறது நான். இந்த கடையில் உள்ள வருமானம் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரணுமா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. எங்கள் பாண்டியண்ணன் குடும்பத்தில் தான் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். எடுபடி வேலை பார்த்துக்கிட்டு ஒரு ஒரு ரூபாய்க்கும் 2 ரூபாய்க்கும் அம்புட்டு கஷ்டப்பட்டோம். இங்கே வந்தாச்சு சுதந்திரமாக இருக்கலாம், தனியாக தொழில் நடத்தினா நம்ம நினச்ச மாதிரி இருக்கலாம், நம்ம நினச்ச மாதிரி சேர்த்து வைக்கலாம், நினச்ச பொருளை வாங்கலான்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் நீங்கள் என்னடனா இதுலேயும் பங்கு கேட்குறீங்க. கண்டிப்பாக இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்கள் தம்பியை கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா வந்து பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு சுகன்யா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொன்ன மாதிரி தான் இந்த கடையை நடத்தணும். எவ்வளோ வருது, எம்புட்டு எல்லாம் செலவாகுது, எம்புட்டு லாபம்ன்றதை நீ கணக்கு எனக்கு சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே சக்திவேல் வந்து போகிறாங்க. அப்போ தான் நம்ம பழனி வெளியே போயிட்டு இருந்து இங்கே கடைக்கு வராங்க. இங்கே சுகன்யா பயங்கர கோவமாக இருக்காங்க. சுகன்யா என்னமாச்சு, ஏன் அண்ணன் கோவமாக போகுது, பேசுனது கூட பேசாமல் போகுது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏங்க எல்லாருமே ரொம்ப சுயநலமாக தாங்க இருக்காங்க. பாண்டியண்ண குடும்பமே எவ்வளவோ மேலுன்ற மாதிரி தான். என்னாச்சு சுகன்யா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம பழனி கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம சுகன்யா சொல்கிறாங்க, ஏங்க உங்கள் அண்ணன் இந்த கடையிலையும் பங்கு கேட்குறாரு. கடையில் நின்று அம்புட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது நம்ம. ஆனால் இதில் 3 பங்கு எடுத்து வைக்கணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லவோ, இங்கே இதை கேட்டு நம்ம பழனி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதான் நான் சொன்னதை கேட்டியா, நம்மளா சொந்தமாக உழைச்சி முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனி சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் பாண்டிய அண்ணன் கடையிலே இருந்திருந்தா உழைச்சியெல்லாம் முன்னேறிக்க முடியாது. ஒவ்வொரு ரூபாக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் நீங்கள் பாண்டிய அண்ணனை தான் அதாவது கையெடுத்து கும்பிட்டு காலில் உளுந்து ஒரு ரூபாவை வாங்கியிருக்கணும். எடுபடி வேலை மட்டும்தான் பார்த்துருக்கணும். நான் எப்படியாவது தனியாக வந்துடணும், தனியாக தொழில் நடத்தி நம்ம நினச்ச மாதிரி சுதந்திரமாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்தும் அந்த தொந்தரவு போல் நம்மளை விட்டு இங்கே பாருங்கள், அதெல்லாம் முடியவே முடியாது. நீங்கள் உங்கள் அண்ணனுங்கிட்ட எம்பிட்டு சொத்து வர வேண்டியது இருக்கோ அதை எல்லாத்தையுமே இப்போவே எழுதி வாங்கி வரீங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த ஒன்று செய்யுங்க. பாண்டிய அண்ணன் குடும்பத்தில் நீங்கள் எவ்வளவோ வேலை செஞ்சுருக்கீங்க. வீட்டுக்கு செஞ்சதெல்லாம் விட்டுருங்க. மற்றபடி கடையில் எம்பிட்டு வேலை பார்த்துருப்பீங்க. அந்த கடையில் உள்ள ஒவ்வொருத்தரும் வேலை பார்த்ததை விட நீங்கள் 100 மடங்கு அதிகமாக வேலை பார்த்துருக்கீங்க. அதுக்கு ஒட்டு மொத்தமாக செட்டில்மெண்ட்டாக நீங்கள் பாண்டியன்கிட்ட வாங்கிட்டு வரீங்க. 30 வருஷமாக செஞ்சுருக்கீங்கள, அதுக்கான செட்டில்மெண்ட் எவ்வளவோ மொத்த பணத்தையுமே நீங்கள் இப்போ வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பழனி இருந்துட்டு, இங்கே பாருமா சுகன்யா, அந்த பொழப்பே நமக்கு வேண்டாம், இனிமேல் நம்ம சம்பாதிச்சு சேர்த்து வைப்போம் சரியா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. நீங்கள் கேட்க போறீங்களா இல்லை நான் போய் கேட்டுட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா, வேண்டாம் சுகன்யா அப்படின்னு சொல்லவும், நீங்கள்லாம் தேரவே மாட்டீங்க. நீங்கள் இப்படியே இருந்தால் நான் என்னைக்குங்க நல்ல நிலைமைக்கு வருது, நான் எப்படிங்க பிழைக்கிறது, நம்ம குழந்தை குட்டிங்களுக்கு எப்படிங்க சேர்த்து வைக்க முடியும்? 30 வருஷத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. அதெல்லாம் திரும்ப வான்னு சொன்னால் வருமா? வராதில்ல. நீங்கள் செஞ்சதுக்கான கூலியை தானே கேட்குறேன், மற்றது ஒன்றும் இல்லைல்ல. நீங்கள் கடையை பார்த்துக்கோங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுகன்யா எதிரில் இருக்க பாண்டியன் கடைக்கு வராங்க.
சொல்கிறாங்க. இங்கே பாண்டியன் வந்து சுகன்யாவை பார்த்ததுமே பயங்கரமாக கோவம் வருது. உடனே இங்கே மாணிக்கம் இருந்துட்டு, என்ன சம்மந்தி, எதிர்கடைக்காரங்க நம்ம கடைக்கு வராங்க, ஒருவேளை அவங்க கடையில் பொருளெல்லாம் தீர்ந்து போயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, சம்மந்தி ஏன் சம்மந்தி நீங்கள் வேறு கடுப்பை கிளப்புறீங்க, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் இருந்துட்டு, அப்பா பேசாமல் அமைதியாக தான் இருங்களேன், எதுக்குப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம இது சுகன்யா வந்து, இங்கே பாருங்கண்ணே, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பாண்டியனும், இங்கே பாரு, அண்ணன் தங்கச்சின்ற உறவு முறை எதுவுமே கிடையாது, நீ எதுக்காக கடை முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருக்க, தேவையில்லாமல் பிரச்சனையை கிளப்பாமல் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லுவோம். நான் ஒன்றும் இதே கடையில் உட்காந்து வேலை பார்க்குறேன், இல்லை கல்லாவில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காகலாம் வரலண்ணே. என் புருஷன் 30 வருஷமாக இந்த கடையில் வேலை பார்த்துருக்காரு, நீங்கள் ஒரு ரூபா கூட அவருக்கு சம்பள பணமாக கொடுத்ததே கிடையாது. எனக்கும் அவருக்கும் கல்யாணம் நடந்து கூட 2 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இப்போ வரைக்குமே இந்த கடையில் வேலை பார்த்து கஷ்டப்பட்டிருக்காரு. நீங்கள் இந்த கடையில் வேலை பார்த்து கஷ்டப்பட்டதை விட அவர் 100 மடங்கு அதிகமாக வேலை பார்த்துருக்காரு. அதுக்கான செட்டில்மெண்ட்டை நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுகன்யா கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறாங்க. இதை கேட்ட இங்க மயிலோட அப்பா நம்ம பாண்டியன் இவங்க 3 பேருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே இங்கே மயில் இருந்துட்டு, என்ன நீங்கள் பேசுகிறீங்க, இந்த கடைக்காக அம்புட்டும் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த கடையை இம்புட்டு தூரம் கொண்டு வந்தது என் மாமா. இப்படி இருக்கிறப்போ ஏதோ பழனி சித்தப்பா தான் மொத்த வேலையும் பார்த்து இந்த கடையை உருவாக்குன மாதிரி பேசுறீங்க, அப்படியெல்லாம் நீங்கள் கேட்ட மாதிரி பணத்தெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்லவும், சுகன்யா இருந்துட்டு, இங்கே பாரு மயில், உனக்கும் எனக்கும் பேச்சே கிடையாது. என் புருஷன் கஷ்டப்பட்டதுக்கு வேர்வை சிந்தினதுக்கான பணத்தை தான் நான் கேட்குறேனே தவிர உங்களோட கஷ்டத்தை பிடுங்கி சாப்பிட்டுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு ஆசையும் கிடையாது. என் புருஷனுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்கணும், அப்படி இல்லைனா நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உடனே பாண்டியன் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இப்போது இங்கே பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பார் சுகன்யா, நான் ஒன்றும் புருஷனுக்காக எதுவும் எடுத்து வைக்காமலாம் இல்லை, அவன் இந்த கடையில் கஷ்டப்பட்டிருக்கான், வேலை செஞ்சுருக்கான்றது எனக்கும் தெரியும். ஆனால் பின்னாடி இம்புட்டு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு போவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இருந்தாலும் அவன் வேலை செஞ்சுருக்கான், நான் இல்லைன்னு சொல்லிட்டு மறுக்கவே முடியாது. அதுக்கான அவனுக்கு பணத்தையும் நான் பேங்க்கில் போட்டு வச்சு தான் இருக்கேன். அந்த பணத்தை நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். இதுக்கப்புறம் நீங்கள் யாரோ நாங்கள் யாரோ, ஒரு நாளும் இந்த கடை பக்கமோ வீட்டு பக்கமோ நீங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் கூட எட்டி பார்த்துட்டீங்க அப்படின்னா அங்கே கொலை தான் விழும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ம சுகன்யா இருந்துட்டு, நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் எதுக்காக உங்கள் வீட்டு பக்கம் திரும்பி பார்க்குறேன், 30 வருஷமாக என் புருஷன் கஷ்டப்பட்டது, என் புருஷன் வேர்வெல்லாம் சிந்தி கஷ்டப்பட்டது எதுவுமே வீணாகக்கூடாதுன்னா நான் இப்போ வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா வந்து சொல்கிறாங்க. உனக்கு அந்த பணம் வீட்டு தேடி வந்து நிற்கும், தேவையில்லாமல் நீ இப்படி வர வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து பயங்கர கோவமாக சொல்கிறாங்க. இப்போ சுகன்யாவுமே இப்போது பழனி இருக்கிற கடைக்கு, அதாவது அவங்க கடைக்கு போயிடுறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, பாத்தியா இந்த பழனி இந்த சுகன்யாவை அனுப்பி வேவு பார்க்க வச்சு என்கிட்ட இருக்கிற மொத்த காசையும் ஆட்டிய போடலான்னு நினைக்கிறான். அதெல்லாம் நடக்காது. அவனுக்கான பணம் என்னவோ அதை நான் சேர்த்து வச்சுருக்கேன், அதை கொடுத்து அவன் மூஞ்சிலே விட்டு எரிஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், மயிலுக்கு பயங்கர வயிற்றடிச்சலாக இருக்குது. ஐயோ, மொத்த பணத்தையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு எதுவுமே இல்லாமல் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மாம்மா அதான் அந்த சுகன்யா சித்தி தான் வந்து அவங்க பாட்டுக்கு பேசுகிறாங்க அப்படின்னா நீங்களும் பணத்தை எடுத்து கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. வேண்டாமாம்மா, அவங்க நம்ம கிட்ட இருந்து பணத்தை ஆட்டிய போட பார்க்குறாங்க, நீங்கள் உஷாராக இருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா மயிலு, அவனோட கஷ்டம் நமக்கு தேவையே இல்லை, அவனுக்கான பணத்தை நான் கொடுத்துட்றேன்ப்பா மயிலு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வேலை விஷயமா இங்கே நம்ம பாண்டியன் வந்து பேங்க் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போது இங்கே மயில் பயங்கர வயிற்றுச்சலில் இருக்காங்க. உடனே மாணிக்கம் இருந்துட்டு, என்னம்மா மயில், உன் மாமனார் மொத்த பணத்தையும் எடுத்து அந்த பழனி பையனுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கடைசியில் நீயும் சரவணனும் எங்கம்மா போவீங்க? இங்கே பாருமா மயில், இப்படியே விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக உன் மாமனார் சாவர வரைக்கும் இந்த கடையும் உங்கள் கைக்கு வரப்போகிறது கிடையாது. நடுவில் கொஞ்சம் நஞ்சம் நீங்கள் இந்த கடையில் உள்ள பணத்தையும் இல்லை பொருளையும் எடுத்து ஏதாவது பண்ணால் மட்டும்தான் உண்டு. அப்பா இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், மயிலே உனக்கு இது கூட புரியலையாப்பா, நீ எல்லாம் எப்படி தான் பிழைக்க போறியோ, சரி நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே மாணிக்கம் இருந்துட்டு, அதாவது கடை கல்லாவில் ஒரு மாதத்துக்கான
கணக்கு வழக்கே எதுவுமே பார்க்கல. எக்கச்சக்கமான பணம் அந்த கல்லாரொப்ப இருக்குது. இப்போது மாணிக்கம் வந்து ஒரு கணக்கு போடுறாங்க. சரி நம்ம பிள்ளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒரு பவுனோ ரெண்டு பவுனா எடுத்து யாருக்கும் தெரியாமல் அவகிட்ட கொடுத்து வைக்கணும், இல்லை நம்ம வீட்டிலே கூட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்லாவிலேருந்து ஒரு 20,000 ரூபா பணம் எடுக்கிறாங்க. டெய்லி இப்படி 10,000 5,000 20,000ன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா கூட நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். இதை வச்சு மயிலுக்கு ஏதாவது செய்ய வேண்டியதை செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் அவளுக்கு சீர் கூட எதுவும் செய்யலை, இதை வச்சே செஞ்சிடணும். அது மட்டும் இல்லாமல் கல்லாவில் எடுக்கிற பணமும் பத்தாது, கடையில் உள்ள பொருளையும் எப்படியாவது யாருக்கும் தெரியாமல் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 20,000 ரூபா எடுத்துக்கிறாங்க. இப்போ வரைக்குமே நம்ம பாண்டியன் வந்து கடை கல்லாவில் உள்ள பணத்தை வந்து எடுத்து கணக்கு பார்க்கல. ஏன்னா பழனி விஷயம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருந்ததுல, அதனால தான். இப்போது ஈவினிங் வந்து நம்ம மாணிக்கம் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. பாக்கியத்துக்கிட்ட 20,000 ரூபாவை எடுத்து கொடுக்குறாங்க. யோ, இம்புட்டு பணம் எங்கேருந்தியா எடுத்துகிட்டு வந்த? இம்புட்டு பணத்தை நான் இப்போ தானே ஒன்றா வச்சு பார்க்குறேன். உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்தே இம்புட்டு பணத்தை நீ கை நிறைய கொடுத்ததே கிடையாது. பாக்கியம், இது என்ன 20,000 தானே? இன்னும் எக்கச்சக்கமான பணத்தை உன் கையில் குவிக்க போகிறேன் பாக்கியம். நீ கவலையே படாத. நம்ம கடத்தையும் அடைச்சிடலாம். அதே சமயம் மயிலுக்கும் ஏதாச்சும் நல்லது செஞ்சு விடலாம். அவளுக்கு இன்னுமே சீர் கூட வாங்கலை. கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சு அவளுக்கு சிறுவரிசை எல்லாத்தையுமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யோ, இம்புட்டு பணம் உனக்கு எப்படியோ வந்தது? அது மட்டும் இல்லாமல் கடையில் மாதம் ஆனால் ஒரு 6,000 ரூபா இல்லை 5,000 ரூபா உனக்கு கொடுப்பாங்க. இம்புட்டு பணம் கொடுக்க மாட்டாங்களே, உனக்கு எப்படியோ வந்தது? யோ, எங்கேயாவது திருடி இது வந்தியாயா? அதுக்கப்புறம் போலீஸ் இது அடி தடின்னு ஏதாவது பிரச்சனை வரப்போகுதியா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு பாக்கியம், அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. நீ இந்த 20,000 வெயி. அதே சமயம் உனக்கு இன்னொரு ஐடியாவும் சொல்கிறேன். இந்த பாண்டியன் கடையிலேருந்து நான் ஒரு சில பொருளை எல்லாமே யாருக்குமே தெரியாமல் மூட்டை கட்டி கொண்டு வரேன். நீ அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கமாக சின்னதாக ஒரு பொட்டி கடை மாதிரி போடு. அங்கே உள்ள பொருளை எல்லாத்தையுமே நான் உனக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். நீ ஒரு பக்கம் சேல்ஸ் பண்ணி பணத்தெல்லாம் சேர்த்து வை. நான் ஒரு பக்கம் அங்கேருந்து கல்லாலேருந்து யாருக்குமே தெரியாமல் கண்டுபிடிக்காத மாதிரி பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரேன். நீ ஒரு பக்கம் சம்பாதிச்சு வை, நான் ஒரு பக்கம் கொண்டு வரேன். இப்படி சேர்த்து மயிலுக்கு ஏதாவது நல்லது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாணிக்கம் சொல்கிறாங்க. ஐயோ, இதெல்லாம் போய் தப்பாக முடிஞ்சிரும்யா, வேண்டாயா. அதுக்கப்புறம் இந்த விஷயம் சம்மந்திக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு பாக்கியம், அதெல்லாம் தெரியாத மாதிரி கச்சிதமாக பண்ணுறேன். இப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பிழைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பொண்ணுக்கும் நல்லது செஞ்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அந்த பாண்டியன் இந்த மண்ணை விட்டு அதாவது இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்குமே அந்த கடையை வந்து மாப்பிள்ளை கைக்கும் போகாது. அதே சமயம் மயிலுக்குமே வராது. ஏன்னா இப்போ வரைக்குமே எடுபடி வேலை மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். இந்த பழனியும் உஷாரா இன்னொரு கடையை வச்சுட்டான். செந்திலும் ஏதோ கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டான். இந்த கதிரும் ட்ராவல்ஸ் வச்சு நடத்திக்கிட்டுறான். இப்போது அதில் வர சம்பளம் எல்லாமே அவங்கவுங்க பாட்டுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மாப்பிள்ளையும் மயிலும் கடையில் வேலை மட்டும் தான் செய்யணும். ஒரு ரூபா கூட எடுக்க முடியாது. இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம மயிலுக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னா இப்படி தான் பண்ண முடியும் பாக்கியம், வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. யோ, நீ சொல்கிற ஐடியாவும் சூப்பராக தானியா இருக்குது. ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கேயா. இது விஷயமா அப்புறம் மயிலோட வாழ்க்கைக்கு ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா என்னையா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு பாக்கியம், அதெல்லாம் எதுவும் வராது. நான் சூப்பர் ஐடியா கொடுத்துருக்கேன். இதை வச்சாவே நம்ம பெரிய பணக்கார ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, என்னமோ சொல்கிற, ஏதோ உருப்படியாக யோசிச்சிருக்க. எப்படியோ கொஞ்சம் நஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சோம் அப்படின்னா கூட அப்படியே சுடரோட கல்யாணத்தையும் நடத்தி முடிச்சிடலாம். சூப்பர் பாக்கியம், சூப்பராக யோசிக்கிற. இப்படி தான் இருக்கணும். இப்படி தான் சீக்கிரமாக நல்லபடியாக பொழைக்கணும். நிறைய பணம் காசு சேர்த்து வைக்கணும், பணக்கார ஆகணும்னு சொல்லிட்டு நீ நல்லா கனவு காண பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் சொல்கிறாங்க. யோ, சூப்பராக ஐடியா சொல்லியிருக்க. உனக்கு இன்னைக்கு விருந்தே தடபடலாம் சமைச்சு போட்டுறேயா அப்படின்னு சொல்லிட்டு. பாக்கியம், சரி பாக்கியம், சரி கறியா இல்லை காய்கறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், யோ, நல்ல ஐடியா கொடுத்துருக்க. 20,000 ரூபா பணம் கொடுத்துருக்க. உனக்கு எல்லா வகையான கறியும் தான் எடுத்துகிட்டு வந்து சமைச்சு கொடுக்க போறியா. வயிறார சாப்பிட்டு நீ நல்லா புது புது ஐடியாவை யோசியா. நல்லா நம்ம பெரிய பணக்காரனாக ஆகணும்யா அப்படின்னு சொல்லிட்டு. சரி பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது மறுநாள் காலையிலேயே இங்கே நம்ம மாணிக்கம் மயில் பாண்டியன் சரவணன் எல்லாருமே கடைக்கு வராங்க. இப்போ சரவணன் இருந்துட்டு, அப்பா ஒரு மாதமாகவே நம்ம
கடை கணக்கவே பார்க்கவே இல்லைப்பா, அது இதுன்னு பிரச்சனை அது இதுன்னு போய்கிட்டு இருந்துச்சு, நம்ம இன்னைக்கு பார்த்துடலாமாப்பா அப்படின்னு சொல்லவும், இல்லை சரவணா, இன்னைக்குமே எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, இன்னைக்கு நைட்டு அரசிக்கிட்டு கொடுத்தாச்சு பார்க்கணும், இல்லை நாளைக்கு நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்கப்பா, சரி சரவணா, இன்னைக்கு 10 டெலிவரி இருக்குது, மொத்தத்தையும் நீ தான் பார்க்கணும், அந்த பழனி பையனா நம்ம முதுகில் குத்திட்டு போயிட்டான், சரி விடு, அதெல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, நீ எப்படியாவது கஷ்டப்பட்டுனா கூட இந்த 10 டெலிவரியை நீ நல்லபடியாக முடிச்சிரு, அதான் கடையில் மயிலோட அப்பாவும் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரவணன் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இந்த மயிலோட அப்பாவும் எம்புட்டு பணத்தை திருநாங்களோ என்னெல்லாம் பண்ணாங்களோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம சரவணனுமே டெலிவரியை பார்க்கறதுக்காக போயிடுறாங்க. இங்கே நம்ம பாண்டியன் வந்து சரக்கு கடையிலலாம் கம்மியாக இருக்குது, பொருளெல்லாம் நம்ம ஆர்டர் கொடுத்துட்டு சில பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியனுமே கடையிலேருந்து போயிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம மயில்கிட்ட நம்ம மாணிக்கம் இருந்துட்டு, மயில் ஒரு காஃபியும் கொஞ்சம் போண்டாவும் வாங்கிட்டு வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலும் கடைக்கு போயிட்டு வழக்கமாக வாங்குற கடைக்கு தான் போகிறாங்க. அங்கே டீ ஷாப் வந்து மூடிட்டுருக்கு, அதனால் ரொம்ப தூரம் போயிடுறாங்க. இப்போ மாணிக்கம் அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கல்லாவில் ஒரு 5000 ரூபாய் எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதாவது அந்த சிப்ஸ் பேக்கெட், அதுக்கப்புறம் பிஸ்கெட் பாக்கெட்டுங்க, சோப் தூள், அதுக்கப்புறம் பருப்பு வகைங்க, இப்படி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு கோணி பையில் மூட்டை கட்டுறாங்க. ரொம்ப பெரிய பையாக தான் மூட்டை கட்டுறாங்க. சரி, எப்படியோ எல்லா வகையான பொருளுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சாச்சு, இன்றைக்கி கடையை நல்லபடியாக ஆரம்பித்து வச்சிடணும், பாக்கியத்துக்கிட்டையுமே சொல்லிட்டு வந்திருக்கோம், போதும் இதே ஒரு சின்ன பொட்டி கடையே ரொம்பிடும், இந்த அளவுக்கு தான் நம்ம கோணிப்பை ரொப்ப பொருளை அடுக்கி வச்சுருக்கோம். சரி, இந்த மாப்பிள்ளையும் சம்மந்தியும் வரத்துக்கு முன்னாடி இதை நம்ம கொண்டு போயிட்டு பாக்கியத்துக்கிட்ட கொடுக்கணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்துடுவோம், அதுக்குள்ளே மயில் வந்தானா கடையை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக அந்த மூட்டையை தூக்கிக்கிட்டு கடையிலேருந்து கீழே இறங்கவும், உடனே இங்கே நம்ம பாண்டியன் வந்து நிற்கிறாங்க. பாண்டியனை பார்த்ததுமே இங்கே நம்ம மயிலோட அப்பாவுக்கு மரண பீதி, படப்படாங்குது. ஐயோ, சம்மதி வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு மூட்டையை கீழே இறக்கி வைக்கவும் முடியல, ஓடவும் முடியல, ஒளியவும் முடியல. பாண்டியன் இங்கே பார்த்துட்டாங்க, என்ன சம்மந்தி இவ்வளோ பெரிய மூட்டையை தூக்கிட்டு வராரு, கடைக்கு வந்ததுலேருந்தே இவ்வளோ பெரிய பெரிய வேலையெல்லாம் எப்பவுமே செஞ்சதில்லையே, சம்மந்தி என்ன சம்மந்தி இம்புட்டு பொருள் இருக்குது, தூக்கிட்டு ஏதோ வெளியே போகிற மாதிரி இருக்குது, இம்புட்டு பெரிய ஆர்டருவா, அதுவும் தலைமலையை தூக்கி வச்சுட்டு போகிறீங்களா, சரவணனை தானே எல்லா டெலிவரியும் பார்க்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாணிக்கம் திருட்டு முழிக்கிறாங்க. ஐயோ, என்ன சொல்லி சமாளிக்கிறது, அது வந்து இந்த பொருள் எல்லாமே நம்ம வீட்டுக்குன்னு சொல்லிடலாம், நம்ம சம்மந்தி தானே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோன்னு சொன்னால் எதுவும் சொல்ல மாட்டாங்க, இல்லை சம்மந்தி வீட்டில் மளிகை பொருள் எதுவும் இல்லை, அதான் நம்ம வீட்டுக்கு தான் சம்மந்தி இந்த மளிகை பொருளெல்லாம் கொண்டு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது, இது வயிற்றில் புளிய காய்ச்ச மாதிரி இருக்குது. உடனே அப்போ தான் நம்ம மயிலுமே டீ வாங்கிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. நம்ம பாண்டியன் வந்து, என்ன சம்மந்தி இவ்வளோ கோணிப்பை ரொப்ப ஒரு கடையை போடலாம் அந்த அளவுக்கு நீங்கள் பொருளை அடுக்கி வச்சுருக்கீங்க, கேட்டால் வீட்டுக்குன்னு சொல்கிறீங்க, என்ன சம்மந்தி இதெல்லாம் எனக்கு சரியவே படலை அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து சம்மந்தி, ஏன் சம்மந்தி எங்கள் வீட்டுக்காக நாங்கள் பொருள் எடுத்துக்க கூடாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ரொம்ப தப்பு சம்மந்தி, அதே உங்கள் கடைக்கு நான் வேலைக்கு வந்திருந்தேன் அப்படின்னா இப்படி ஒரு கேவலமான வேலையை நான் செஞ்சுருக்க மாட்டேன், எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்ககிட்ட கேட்டு தானே செஞ்சுருக்கணும், அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் மளிகை பொருள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா கூட இது கணக்கில் எழுதி வச்சுட்டு தான் கொண்டு போவோம், நீங்கள் ஒரு வார்த்தை கூட யார்கிட்டையுமே சொல்லாமல் கடையில் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து நீங்கள் பொருளை எல்லாத்தையுமே உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறீங்களா, சம்மந்தி நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு, ஃபஸ்ட்டு அந்த பொருளெல்லாம் இறக்கி கீழே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயிலுக்கு படப்படாங்குது. அப்பா என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பாண்டியன் எடுத்துட்டு, மயில் என்னப்பா இதெல்லாம் உங்களுக்கே அசிங்கமாக தெரியல, உன் அப்பா பண்ணிக்கிட்டு இருக்க வேலையை பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்குது, கடையிலே நாங்கள் அம்புட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், ஒவ்வொருத்தரும் முதுகில் குத்துறவங்களாகவே இருக்கீங்க, நம்பிக்கை துரோகிகளாகவே இருக்கீங்க, இப்போ தான் அந்த பழனி பையன் நம்ம கடைக்கு எதிராக ஒரு கடையை போட்டு தொலைச்சிட்டான், வியாபாரமும் இப்போ டல்லாக போய்கிட்டு இருக்கு, இந்த டைமில் பொருள் எல்லாத்தையுமே உன் அப்பன் மூட்டை கட்டிக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் நல்லாவே இல்லை பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோணிப்பையை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. எம்புட்டு பொருள் இருக்குது, நிறைய பருப்பு வகைங்க, அதுக்கப்புறம் சிப்ஸு அப்படியே பண்டலாக போட்டுக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு மூட்டை அரிசி அதிலே போட்டு அடுக்கிட்டு இருக்காங்க, பெரிய கோணிப்பை ரொப்ப இப்படின்னு நிறைய பொருளெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. என்ன சம்மந்தி நீங்கள் இந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறத பார்த்தா வீட்டுக்கு மாதிரி தெரியலையே, நீங்கள் ஏதோ பெருசாக எனக்கே தெரியாமல் ஒரு பொட்டி கடை வைக்கிற மாதிரி இருக்குது, அந்த அளவுக்கு தானே பொருளெல்லாம் ரொப்பி வச்சுருக்கீங்க, என்ன சம்மந்தி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்களும் என் நெஞ்சில் குத்தலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க.
இங்க மயில் இருந்துட்டு, "ஐயோ மாமா, அப்படிலாம் நெனச்சிருக்க மாட்டாங்க மாமா. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. அ ஏதாவது கடை சரக்கு வந்திருக்கும். அத இறக்கி வச்சிருப்பாரு போல. என்னப்பா, நீயும் என்ன ஏமாத்தணும்னு நெனைக்கிறியா? இப்பதானே உன் அப்பா என்ன சொல்லி தப்பிக்கிறதுன்னே தெரியாம வீட்டுக்குன்னு சொன்னாங்க. இப்போ பொருளெல்லாம் பார்த்தா வீட்டுக்கு மாதிரி தெரியல. 2 பேருமா சேர்ந்து ஏதோ களவாணித்தனம் பண்றீங்க. அப்படிதானே?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா பேசுறாங்க. உடனே இங்க நம்ம சரவணன் அப்பதான் டெலிவரி முடிச்சுட்டு வராங்க. "என்னப்பா பிரச்சனை? என்ன இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க கடைக்கு வெளிய நின்னுகிட்டு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே இங்க நம்ம சரவணன் கிட்ட பாண்டியன் சொல்றாங்க. சரவணன் பயங்கரமா கோவப்படுறாங்க. "அப்பா, இது விஷயமா உங்ககிட்டயே நான் பேசணும்னு நெனச்சேன். நம்ம கடையில அடிக்கடிக்கு பணம் காணாம போய்க்கிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் இந்த ஆள் தான்ப்பா. இந்த ஆளு கல்லாவுல இருந்து பணத்த எடுத்தத நானே என் கண்ணால பார்த்தேன். இந்த மயில்கிட்டயும் கேட்டேன். என் அப்பா திருடுற பழக்கமே கிடையாது. என் அப்பா ரொம்ப நல்லவரு, உத்தமரு, வல்லவரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொன்னான். சரி, இத ஆதாரப்பூர்வமா உங்களுக்கு நிரூபிக்கணும்னு நெனச்சேன். ஆனா அதுக்கான டைம் எனக்கு கிடைக்கவே இல்ல. ஆனா நீங்களே பார்த்து கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்பா, இதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துன்னு போற மாரியா இருக்குப்பா. ஏதோ இந்த ஆளு நமக்கே தெரியாம ஏதோ கடன வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு போல. முதலீடே போடாம நம்ம கடையிலேருந்து பொருளெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு, இந்த ஆளு தனியா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு போல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம பாண்டியனுக்கு கோவம் உச்ச மண்டைக்கு வரையும் ஏறுது. எங்க மயிலுக்கு வேற பதட்டமா இருக்கு. "அப்பா, அது மட்டும் இல்லாம இந்த மயிலும் சரியான ஃப்ராடுப்பா. இவங்க ஃபேமிலிய பத்தி உங்களுக்கு தெரியாதுப்பா. எல்லா விஷயம் தெரிஞ்சு நான் ரொம்பவே மனசு கஷ்டத்துல இருக்கேன்ப்பா. நெறைய பிரச்சனை போய்க்கிட்டு இருந்ததுனால, இவங்கள பத்தின உண்மை எல்லாமே உங்ககிட்ட சொல்ல முடியாம போயிடுச்சு. இப்ப சொல்றேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ மயில் படிக்காத விஷயம், அது மட்டும் இல்லாம அவங்க பிரெக்னென்ட்டா இருக்கிறப்போ பொய் சொன்னது, அது மட்டும் இல்லாம இப்போ வயசு விஷயம் இப்படின்னு சொல்லிட்டு, ஹோட்டல்ல வேலை பார்த்த விஷயம்னு சொல்லிட்டு, மொத்த விஷயத்தையுமே இங்க வரிசையா சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம பாண்டியனுக்கு தலையே சுத்துற மாரி இருக்கு. இங்க மயிலு மரண பயத்துல இருக்காங்க. இனி நம்ம இந்த கடையிலயும் சரி, வீட்டு பக்கமும் சரி போகவே முடியாது. இனிமே நம்ம வாழா வெட்டிதான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ மாணிக்கம் இருந்துட்டு, "சம்மந்தி, அது வந்து சம்மந்தி" அப்படின்னு சொல்லிட்டு, "அப்பா, இந்த ஆள மட்டும் நம்பவே நம்பாதப்பா. இந்த ஆளு ஃபர்ஸ்ட்டு மாசம் நம்ம கடைக்கு வந்தாரு பாரு. அப்பவே 1 மாசத்துக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாமே எடுத்துட்டு போனாருப்பா. எங்க முன்னாடியே எடுத்துட்டு போனாரு. கணக்குல எழுதி வைக்க சொன்னதுக்கு கூட, எனக்கெல்லாம் எந்த கணக்கும் இல்ல. நான் பார்த்துக்கிறேன். நான் செஞ்சுக்கிறேன்." அப்படி இப்படின்னு என்னென்னமோ வசனமெல்லாம் பேசினாருப்பா. இத சொன்னா நீங்க திட்டுவீங்க அப்படின்றதுக்காக தான் நான் சைலண்டா இருந்தேன். ஆனா இவங்களோட திருட்டு நாளுக்கு நாள் அதிகமாயிக்கிட்டே போய்க்கிட்டு இருக்குப்பா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம சும்மாவே இருக்கக்கூடாது. இனிமே இந்த மயிலும் சரி, மயிலோட அப்பாவும் சரி, கடைக்கும் வீட்டுக்கும் எங்கேயுமே வரக்கூடாது. இந்த மயில அவங்க அப்பா கூடவே தொரத்தி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் பயங்கர கோவத்துல இருக்காங்க. இப்போ பயங்கரமா மயில பார்த்து முறைக்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாண்டியன் மயில் விஷயத்துல என்ன முடிவெடுக்க போறாங்க? இந்த மயிலோட அப்பாவுமே சரியான ஃப்ராட் வேலை பார்த்துருக்காரு. அவருக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்க போறாங்க? என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.